ஹாய் கைஸ், இன்னைக்கு டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்இஃப் அப்படிங்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்இஃப் அப்படிங்கிறது என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ நார்மலான இஃப் கண்டிஷனுக்கும் எல்இஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே உங்களுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு இன்புட் எடுக்க போகிறேன். அண்ட் தென் அந்த இன்புட்டை வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஹாய் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அதுவே வந்து பியாக இருந்துச்சுன்னா ஹாய் பி அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பிரிண்ட் பண்ணும். அண்ட் தென் சியை வந்து இன்புட்டாக கொடுத்து அப்படின்னா கம்பேர் பண்ணி அதை நமக்கு சி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். எதுவுமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா ஹாய் படி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இன்புட்டுக்கு வந்து நான் ஏ அப்படிங்கிறத கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹாய் ஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் பி அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி ஹாய் பி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. இதுவே இன்னொரு இன்புட் சம்மந்தமே இல்லாமல் ஹாய் அப்படிங்கிற இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹாய் படி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். இன்கேஸ் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் பிளாக்குள்ளே என்ன கோட் இருக்கோ அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா கண்டிஷன்ஸையும் வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நேம் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஹாய் ஏ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் தென் மற்ற எல்லா கண்டிஷனையும் இது நமக்கு வந்து எலிமினேட் பண்ணிடும். அதே கூட ஃபுல்லாக வெறும் இஃப் கண்டிஷன் மட்டும் வச்சே நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த கோடை இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு ஏ அப்படிங்கிற இன்புட் கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்க அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வந்து நம்ம வந்து ஏ கொடுத்துட்டு நேம் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு செக் பண்ணுறோம். ஆமாம் அது ஏ தான். ஸோ அது வந்து ஃபஸ்ட் நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹாய் ஏ அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹாய் படி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த இஃப் எல்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஒரு பேராக ஒர்க் ஆகும். ஸோ எப்போல்லாம் இந்த இஃப் கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு எல்ஸ் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளாக இன்புட் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து நேம் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது செக் பண்ணோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிறனால நமக்கு ஹாய் ஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இருக்க இஃப் கண்டிஷனாக இது செக் பண்ணி பார்க்கும். நேம் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஏ அப்படின்னு இருக்கிறது. ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு செக் பண்ணும்போது அது வந்து ஃபால்ஸ் த்ரோ பண்ணும். அதனால் இந்த கண்டிஷனை வந்து இது ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் தென் திருப்பியும் நேம் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறத செக் பண்ணும். நமக்கு வந்து இன்புட் ஏன்னு கொடுத்துருக்கனால இதை செக் பண்ணிவிட்டு இது வந்து ஃபால்ஸாக இருக்கனால நமக்கு எல்ஸ் கண்டிஷனை வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு எல்இஃப் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ரகரம் டெக்குடன். நன்றி.